ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் வந்து தக்காளி ஆன்டிபயோட்டிக்கலாம், அப்போ தான் கிளியர் ஆகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அளவுக்கு அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து ரொம்ப அழகாக ஜெல்லாக இருக்குது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் வந்து சண்டே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் தான் செய்ய போகிறோம். சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. நாங்கள் வந்து சிக்கன்லேயே கொத்தமல்லி சிக்கன் செய்ய போகிறோம். அது வந்து எப்படி சொதப்பி இருக்கும், எப்படி செய்கிறோம், அது வந்து நாங்கள் கரெக்டாக செய்கிறோமாங்கிறதே தெரில. நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறோம். அது நல்லா வந்திருக்கா இல்லையான்னு இந்த வீடியோ அவுட்புட்டில் எண்டில் உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் எப்படி செஞ்சுருக்கணும் பார்க்கறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாங்கள் சிக்கன் வாங்க போகிறேன். இதமான தரமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தோம். கோயிலான நாங்கள் வந்து மாலை எடுக்க வந்தோம். இந்த மாலை எடுத்து கோயிலை தேவைப்படுறாங்க. தரமாக இருக்குது. நாங்கள் போகிறோம். அப்புறம் குழம்புக்கு அப்புறம் கொஞ்சம் புளிடியாக போட்டுருங்க. சிக்கன் தேவையான தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கலாம். சிக்கன் வந்து ரூம் வாங்கி வந்துட்டோம். நம்ம சிக்கன் ஃபர்ஸ்ட் வாங்கி வந்து என்ன பண்ணோம்னா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக்கலாம் அப்போ தான் கிளியர் ஆகும். சிக்கனை ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டணும். பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வாட்டரில் வச்சு அலசணும். தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அலசணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற சிக்கனுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வருவோம். அந்த சிக்கன் கலர் கிளியர் ஆகிறதுக்கு மஞ்சளில் போட்டு வாஷ் பண்ணால் தான் அது ஒரு ஆன்டிபயோட்டிக் எல்லாமே சுத்தமாகிட்டு உங்களுக்கு கிளியராக சுத்தமான சிக்கன் சாப்பிட முடியும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து வீட்டில் செய்யற என்ன பண்ணுவாங்க, அவசரத்தில் அப்படியே போட்டுருவாங்க. எல்லாரும் வாஷ் பண்ணுறவங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சிக்கனை வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொத்தமல்லி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ரெண்டு நான் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ரூமில் வந்து கொத்தமல்லி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவு மிளகு, 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்து நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இதில் கொத்தமல்லி மட்டும்தான். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சிக்கன் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொத்தமல்லி எடுத்து போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி மேரினேட் பண்ணி சிக்கனில் கொத்தமல்லி சிக்கன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டை சிக்கனில் மேரினேட் பண்ணி ஊற வைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், நிறைய போடாமல் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிக்சியில் போட்டு அரைச்சதில் கொஞ்சமாக மிளகும் சீரகமும் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு 15 நிமிஷம் இதை மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்ச உடனே அதுக்கு 2 லவங்கம் 2 பட்டை போட்டுக்கோங்க. போட்டு அதை பொரிஞ்சு முடிஞ்சோடனே உங்களுக்கு எவ்வளோ கருவேப்பிலை தேவையோ அவ்வளோ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி அதிலே பச்சை மிளகா போட்டதுனால 2 பச்சை மிளகா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டோம். தக்காளி வதங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் 2 வாட்டி ஆட் பண்ணதுனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள். அவ்வளோதான். இதை போட்டு நம்ம நல்லா தக்காளியும் அந்த பச்சை போட்டிருக்க மசாலா பவுடர் ஸ்மெல்லும் நல்லா போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட தக்காளி மசாலா எல்லாம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்த பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி வேணும்னா தண்ணி ஊற்றாமல் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்கிற அதோட தண்ணியே வெளியே வந்து சரியாக போயிடும், கிரேவி மாதிரி. அவ்வளோதான். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதோட சிக்கன் கிரேவி முடிஞ்சது. 2 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணி முடித்து சிக்கனை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸில் வந்திருக்கும். மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னுட்டு. பார்த்தீங்களா, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. அவ்வளோதான். இதோட குழம்பு கிரேவி. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு இன்னையோட கொத்தமல்லி சிக்கன் கிரேவி. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சிக்கனோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்போ குழம்பு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப உப்பும் இல்லாமல் ரொம்ப காரமும் இல்லாமல் மீடியமாக செஞ்சுருக்காங்க கித்திக் அக்கா. இப்போ வந்து இந்த சிக்கன் பார்க்கலாம். சிக்கனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஓவர் குக் இல்லாமல் ரொம்ப குக்காகவும் இல்லாமல் ரொம்ப மீடியமாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கனில் வந்து இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து ரொம்ப அழகாக ஜெல்லாக இருக்குது. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விச்சுவம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.